பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உன் கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நிற்கக்கூட எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த கடந்த 10 மாதங்களும் நம்மை ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தியிருக்கலாம். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கடன் பாரங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். நிற்க பலனில்லாமல் நாம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் இறங்குகிறது. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அல்லேலூயா. ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பொழுது நான் காலூன்றி நின்றேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் 1வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை காலூன்றி நிற்க பண்ண போகிறார். எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல காலூண்டி நிற்க நமக்கு ஆண்டவர் பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், நிற்க பலன் இல்லை, அப்படி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் காலூன்றி நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு அனுப்புகிறார். உலர்ந்து போய் சுக்கு நூறாய் கிடக்கிற அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? ஆமென். சுக்கு நூறாய் நம்பிக்கை அற்று போயிருக்கிற உலர்ந்து போன எலும்புகள் அப்படி சிதறி கிடக்கிறது. அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் போய் நிற்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அந்த எசேக்கியேல் சொல்ல, ஆண்டவரை நீர் அறிவீர்னு சொல்லும்போது அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுன்னு சொல்லும்போது, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அந்த எலும்புகள் மத்தியில் பேசும் பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள அசைவு உண்டானபடி அந்த எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்து அது காலூன்றி நின்று அந்த எலும்புகள் மகா பெரிய சேனையாக எழும்பி நின்றது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இனி என்னால் முடியாது என்று இருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், இனி எல்லாம் முடிந்து போனது என்ற நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களை ஆண்டவர் இருக்கிற இடத்துல காலூண்டி நிற்க உதவி செய்வார். மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார், உயர்த்துவார். எல்லாம் முடிந்த நிலைமையில் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இருக்கிற இடத்துல காலூண்டி நிற்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. மற்றவங்க கண்களுக்கு முன்பதாக அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதனை, ஒரு பிறவிலே முடவனாயிருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனை ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த நடக்க முடியாத மனுஷன், இவங்கள்ட்ட ஏதாகிலும் கிடைக்காதா என்று சொல்லி பேதுரு யோவானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பேதுருவும் என்ன சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன உடனே அவனுடைய கால்கள் பலனடைந்தது. அவன் நிற்க கூட பலன் இல்லாமல் இருந்தான். நடக்க முடியாமல், மற்றவங்க உதவி இல்லாமல் அவன் நடக்க கூட முடியாமல்
மற்றவங்க உதவி இல்லாமல் நடக்க முடியாது. அவனுக்கு நடக்க பிறவியிலே கால் அவனுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னோன்னே அவன் கால்களுக்குள்ள ஒரு பலன் உண்டானது. அவன் கால்கள் கரடுகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகி அவன் எழும்பி நின்றான். அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, அவன் எழும்பி நின்றான். நிற்கக்கூட பலன் இல்லாதவன் எழும்பி நின்று கர்த்தரை துதித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல நிற்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிற அந்த இடத்துல நின்று அவன் ஆண்டவரை துதித்தது போல, உயர்த்தினது போல, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அந்த மனுஷனை போல எதுவும் நடக்க முடியாமல் இனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, மற்றவங்க உதவி இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கலாம், மற்றவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா! கடந்த 10 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநேக கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடினமான பாதைகள் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா! அது நடக்க முடியாத மனிதனுடைய கால்கள் பலனடைந்து அவன் எழும்பி நடந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல, துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த 11வது மாதம் நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் கால் ஊன்றி நில். ஆமென். உன்னுடனே நான் பேசுவேன். ஹல்லேலூயா! இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா! இருக்கிற இடத்துல உங்களை தலைநிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா! நிற்க பலனில்லாத இருந்த அந்த மனுஷனை அவன் நடந்து துள்ளி குதித்து ஆண்டவர் மையப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இருக்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே, அந்த நடக்க முடியாத மனுஷன், ஆண்டவரே நடக்கவே நீ முடியாது அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவரே பேதுருவை யோவானை நோக்கி பார்த்தான். பேதுரு சொன்னான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னவன அவன் கால்களுக்குள் கரடுகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகி அவன் எழும்பி நடந்தது போல ஆண்டவரே, அந்த உலர்ந்து போன எலும்புகள் மத்தியில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை கேட்ட அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆண்டவரே அது ஒரு மகா பெரிய சேனையாக எழும்பி காலூண்டி நின்றது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் காலூண்டி நிற்க பண்ணுவீராக. இருக்கிற இடத்துல உறுதிப்படுத்துவீராக. ஸ்ட்ராங்காக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நிற்க செய்வார். ஆமென். உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.